ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மவுஸ் ஹைலைட்டர். அதாவது டெஸ்க்டாப்பில் பிசியில் ஒரு மவுஸ் பாயிண்டரை எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2 வேயாக பார்க்க போகிறோம். ஒன்று வந்து 2 பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஃப்ரீ. அதாவது ஃப்ரீன்னு நான் சொல்கிறது வந்து ஃப்ரீ யூஸ் ஆஃப் ஃப்ரீ. அதாவது நோ சாஃப்ட்வேர்ஸ், வித்தவுட் சாஃப்ட்வேர். ஸோ நாங்கள் எந்த விதமான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாமல் அதை எப்படி ஹைலைட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் முதலாவது பார்க்க போகிறோம். ரெண்டாவதுக்கு ஒரு சின்ன சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண சொல்லி வேண்டி வரும். அதில் வந்து ஃபீச்சர்ஸும் கூட இருக்கும். அதில் வந்து சைஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, கலர் கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி ஃபார்மேட்ஸ், ஃபீச்சர்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் அதுதான் ரெண்டாவது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டோட்டலாக வந்து எந்த விதமான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாமல் நார்மலாக ஒரு PNG ஃபைலை வச்சு எப்படி நாங்கள் ஹைலைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு விரும்பினா ப்ளீஸ் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்களுடைய அந்த சப்ஸ்கிரைப் தான் எனக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. ஸ்கிப் பண்ணால் வீடியோவுக்கு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய டெஸ்க்டாப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கர்சர் மவுஸ் பாயிண்டர் வந்து என்னென்ன ஹைலைட் ஆகிருக்கு ஒரு ஹீலோவாலேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் தான் நாங்கள் சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் சொன்ன போல் எந்த விதமான சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணாமல் நார்மலாக செய்யக்கூடிய ஒரு வே தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் அதுக்கு வந்து மவுஸ் செட்டிங்ஸுக்குள்ளே போயிடணும். ஸோ அது வந்து எப்படின்னா ஸ்டார்ட் பட்டனுக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால், ஸோ அதில் செட்டிங்ஸ், ஸோ விண்டோஸ். ஸோ நீங்கள் செட்டிங்ஸுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் டிவைசஸ். ஸோ நீங்கள் இந்த டிவைசஸ்க்குள்ளே உள்ளேயும் போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து மவுஸ்ன்னு சொல்லி ஒரு சைட்டில் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மவுஸை கொடுத்துட்டு அடிஷனல் மவுஸ் ஆப்ஷன்ஸ், ஸோ நீங்கள் அந்த இதை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அதில் வந்து பாயிண்டர்ஸ்ன்னு சொல்கிற ஒரு ஆப்ஷனுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னு சொன்னால் இது நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறபடியா, ஸோ இது ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து நான் வந்து டிலீட் பண்ணிடுறேன். ஸோ நான் வந்து இப்போ அதை டிலீட் பண்ணிடுறேன். ஸோ டிலீட் பண்ணி நான் இப்போ அப்ளையும் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் செலக்ட், இதான் நாங்கள் வந்து வளமையாக யூஸ் பண்ணுற கர்சர், வந்து கர்சரோட வியூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இருக்கும். ஸோ நிறைய கர்சர்ஸ், டைப் ஆஃப் கர்சர்ஸ், நிறைய டைப் ஆஃப் வேரியன்ஸான கர்சர்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதுலேயும் வந்து இந்த ஹைலைட்டர் வந்து இருக்காது, நார்மலாக ஹைலைட் பண்ணுறதுக்கு இருக்காது. ஸோ நாங்கள் வந்து கர்சரோட ஷேப்பை மாற்றிக்கொள்ளாமே ஒழிய இதில் வந்து இருக்காது. ஸோ நாங்கள் இதுக்கு ஒரு சின்ன ஒரு PNG ஃபைல் எடுத்து நாங்கள் இதுக்குள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணி மாடிஃபை பண்ணி செய்ய போகிறோம். ஸோ அதான் guys, இதுக்கு வந்து செய்ய வேண்டியது எல்லாம் சிம்பிள் வே, ஜஸ்ட் சிம்பிள். நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இந்த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதில் வந்து இது வந்து ஒரு 2000 கிரியேட் பண்ண வெப்சைட் ஐ திங்க். ஸோ எக்ஸாக்டாக எனக்கு தெரியல guys. இதில் வந்து இது வந்து இந்த லுக்கை பார்த்தீங்கன்னா விண்டோஸ் எக்ஸ்பியோட லுக்குன்னு சொல்லி உங்களுக்கு தரும். ஸோ அதான் காரணம். இது வந்து கொஞ்சம் ஏர்லி 20s வந்து கிரியேட் ஆன ஒரு வெப்சைட். இதில் வந்து கர்சர்ஸ், நீங்கள் உங்களுடைய ஓன் கர்சர்ஸ் கூட நீங்கள் இதில் டிசைன் பண்ணி கொள்ளலாம். கர்சர் எடிட்டர்னு சொல்லி இதில் சாஃப்ட்வேர்ஸ் கூட இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து தேவையானதுக்கு சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. ஸோ நாங்கள் ஜஸ்ட் வந்து கேலரிக்குள்ளே போயிடலாம். கேலரிக்குள்ளே போயிட்டீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் கர்சர்ஸ் வரும். ஸோ நிறைய டைப் ஆஃப் கர்சர்ஸ் வந்து என்ன மாதிரி நீங்கள் டிசைன்ஸ் அண்ட் ஆல்ரெடி இன்னொரு ஆள் கிரியேட் பண்ணது வந்து இதில் வந்து ஸோ இருக்கும். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து சர்ச் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு வந்து கர்சர் ஹைலைட்டர். ஸோ இதில் நாங்கள் கர்சர் ஹைலைட்டர்னு சொல்லி சர்ச் கொடுத்துட்டோம் சொன்னால் இதில் வந்துடும். ஸோ இதையும் வந்து நாங்கள் டவுன்லோட்ஸுக்கு மாற்றிட்டோம் சொன்னால் டவுன்லோட்டுக்கு ஏபிள்ஸாக இருக்கிற ஃபைல்ஸ் வந்து எங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நிறைய வருது பாருங்க guys, ஹைலைட், yellow, 10 கர்சர்ஸ், ரெயின்போ, ஸோ அந்த மாதிரி வருது நிறைய. ஸோ நாங்கள் இதில் வந்து எங்களுக்கு தேவையானது எடுத்துடலாம். நான் வந்து உங்களுக்கு ரெட் எடுத்துடுறேன். ஸோ நான் வந்து ரெட் எடுத்துட்டா இதில் வந்து ஹைலைட் ரெட் 10 கர்சர்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற 10 ஃபைல்ஸும் வந்து இதில் இருக்கிற 10 ஸ்டைல்ஸ், 10 ஹைலைட்டர்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து வரும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா வரும். ஸோ எங்களுக்கு வந்து ஃபுல்லாக தேவையில்லை, ஜஸ்ட் நாங்கள் நார்மலாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நார்மல் செலக்ட் .cur சொல்லி இருக்கிற இந்த ஃபைலை வந்து மட்டும் நாங்கள் டவுன்லோட் பண்ணிட்டோம்னா காணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம் guys. ஸோ நாங்கள் ஜஸ்ட் வந்து டவுன்லோட் பண்ணிட்டா ரைட். ஸோ ஆல்ரெடி இது வந்து டவுன்லோட் ஆகிட்டுது. ஸோ நாங்கள் இது வந்து ஃபைல்ஸுக்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து டவுன்லோட்ஸுக்குள்ளே வந்து இருக்கும். ஸோ நார்மல் செலக்ட், ஸோ டுடே இதில் வந்து நார்மல் செலக்ட் வந்து இருக்குது. ஸோ இதை நாங்கள் என்ன செய்யணும்டா guys, ஜஸ்ட் இதை வந்து நான் ஒன்றும் செய்ய தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இதை கட் பண்ணிக்கொள்ளலாம். கண்ட்ரோலோட எக்ஸை கொடுத்து நீங்கள் கட் பண்ணுறீங்களா அல்லது ரைட் கிளிக் பண்ணி கட் பண்ணுறீங்களா ஏதோ தெரியல, as you wish. ஸோ நீங்கள் கட் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் போக வேண்டியது வந்து திஸ் பிசிக்குள்ளே போயிட்டு டிஸ்க் சிக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் விண்டோஸ் ஃபைல் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த விண்டோஸ் ஃபைலுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் கர்சர், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கும் கர்சர்ஸ். ஸோ இந்த கர்சர்ஸ் ஃபைலை ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் ஆல்ரெடி இதில் அங்கே பார்த்த ஸ்டைல்ஸ் எல்லாமே இங்கே வந்து
சர்வ் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது சொல்லலாம், நாங்கள் கட் பண்ணதை வந்து இதில் வந்து நாங்கள் பேஸ்ட் பண்ணி விட்ருவோம். ஸோ ஆல்ரெடி இருக்கிறபடியே அது ரீப்ளேஸ் பண்ணவான்னு கேட்குது. ஸோ நாங்கள் வந்து இதில் அதே நேமில் இருக்கிறபடியே ஸோ நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் இதை ரீப்ளே பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் பாக்ஸ்னு சொல்லி வரும் உங்களுக்கு. நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்குள்ள என்னென்னா, அதாவது விண்டோஸில் இருக்கிற ஆக்சஸை வந்து நீங்கள் மோடிஃபை பண்ணுறீங்க. ஸோ அதால் வந்து இது கேட்கும். ஸோ நீங்கள் அதை எந்த விதமான ஒரியும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு கண்டினியூ கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து வரும். ஸோ நான் வந்து இதில் வந்து பாஸ்வேர்ட் அப்ளை பண்ணியிருக்கிறபடியா ஸோ பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் பாஸ்வேர்டை கொடுத்துட்றேன். நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுக்கலாம் வச்சுருந்தா கண்டிப்பாக கேட்கும், கொடுங்க கைஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டுது. ஸோ அந்த ஃபைல் வந்து வந்துட்டுது. ஸோ நாங்கள் இந்த பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இதை மினிமைஸ் பண்ணிடலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி போன மாதிரி இந்த அடிஷனல் மவுஸ் ஆப்ஷன், ஸோ அதுக்கு நாங்கள் வந்து திரும்பி போயிடலாம். திரும்பி போனீங்கன்னா வந்து இதுக்குள்ளே வந்து இப்போ போனீங்கன்னா கூட அது காட்டாது, அந்த வந்து ஸ்டைல் வந்து உங்களுக்கு காட்டாது. ஸோ அது என்ன இது இந்த மாதிரி ஸோ உங்களுக்கு காட்டாது. நாங்கள் வந்து அதுக்கு என்ன சொல்லணும்னா ப்ரௌஸ். ஸோ ப்ரௌஸ் பண்ணி அதை நாங்கள் ஆல்ரெடி இங்கே கொண்டு வந்துட்டோம்னா சரி. ப்ரௌஸ் பண்ணால் நாங்கள் ஏற்கனவே பேஸ்ட் பண்ண இடத்துல இருக்கிற எல்லா இதுவும் காட்டும். ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து ஃபைல் நேம் வந்து எனக்கு தெரிஞ்ச நார்மல்னு கொடுத்த ஞாபகம் இருக்குது. ஸோ நார்மல் இந்தா வந்திருக்கு. ஸோ அது செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இதாக இருக்குது கைஸ், நார்மல் செலக்ட். ஸோ இதில் வந்துட்டு நார்மல் செலக்ட் நாங்கள் ஏற்கனவே இதை செலக்ட் பண்ணது. ஸோ நாங்கள் இதை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம்னா ரைட் ஓகே, அது ஆல்மோஸ்ட் வந்திருக்குவீங்க. இந்த வந்துட்டு ஸோ இது வந்து நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிடலாங்க. ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹைலைட்டர் வந்துட்டுது. ஸோ இது நார்மலாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் தேவைன்னு சொன்னால் ஸோ ரெட் டெக்னோ சொல்லி நான் சர்வ் பண்ணிட்டேன்டா. ஓகே, இது வந்து ரெட் டெக்னோ சர்வ் ஆகிட்டு. ஸோ இந்த ஸ்டைல் வந்து இந்த நேமில் வந்து சேவ் ஆகிட்டு ரெட் டெக்னோ. ஸோ நான் இதை வந்து கொடுத்துட்டு அப்ளை பண்ணேன்னு சொன்னால் இது இந்த மாதிரி வந்துடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கைஸ். ஸோ நான் வந்து இதை வந்து ரிமூவ் பண்ணிடுறேன் கைஸ், ரெண்டாவதுக்கு ஸோ ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நார்மல் செலக்ட் நான் ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ ரெண்டாவதுக்கு நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது வந்து ரெண்டாவது ஒரு சின்ன ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன், நீங்கள் வந்து போய் பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ரெண்டாவதும் வந்து அதில் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ரெண்டாவது இதில் வந்து நீங்கள் உங்களுடைய கலரை நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இருக்குது. இதில் நான் உங்களுக்கு சொல்லும்போது இப்போ விளங்கும் பாருங்கள் கைஸ். ஸோ இது வந்து ரெண்டாவது, இதோட லிங்க் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் இதில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாய்ஸ்வெட்னு சொல்லி ஒரு கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். ஸோ இவர் வந்து ஒரு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர், எனக்கு தெரிஞ்ச வரையில் இவர் தான் வந்து இந்த டூலை வந்து கிரியேட் பண்ணுவார். இது வந்து அவர் ஏதோ கிளாஸ் அந்த மாதிரி டைமுகளில் ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கார் போல். ஸோ அதில் அவருக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக அந்த டூலை கண்டுபிடிச்சி டூலுக்கான ஸ்கிரிப்டை வந்து ரைட் பண்ணார். அது எங்களுக்கு இப்போ ஹெல்ப்பாக இருக்குது. ஸோ இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் இதில் எப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கணும்னு சொல்லி வந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நிறைய டூல்ஸ் இருக்குது. எங்களுக்கு தேவையானது கர்சர் ஹைலைட்டர். ஸோ அது இங்கே இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் என்ன செய்யணும்னா கைஸ், ஃபஸ்ட்டு வந்து autohotkey.com சொல்லி இதில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கும். இந்த வெப்சைட்டுக்குள்ளே நாங்கள் ஃபஸ்ட்டு போகணும். ஸோ autohotkey என்னன்னு சொல்லி நான் இப்போ சொன்னேன். என்னென்னா சொன்னால், உங்களுடைய ஓன் ஸ்கிரிப்டை வந்து நீங்கள் ஃப்ரீயாக ரைட் பண்ணுறதுக்கான ஒரு பேஸ்மெண்ட் தான் autohotkey சொல்லி சொல்கிற இந்த வெப் பேஜ். இது வந்து உங்களுடைய ஸ்கிரிப்டை வந்து உங்களுடைய ஓனாக ஃப்ரீ அட் சேம் டைம் ஸ்கிரிப்டை ரைட் பண்ணுறதுக்கு சொல்லி இது வந்து உருவாக்கப்பட்டது. இதில் நாங்கள் ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா காணும். இது ஃபஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா காணும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறபடியாக எங்களுக்கு இந்த autohotkeyன்றது தேவை. இந்த டூல் வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறபடியாக அதை ரன் பண்ண வைக்கிறதுக்கு எங்களுக்கு அந்த autohotkey தேவை. ஸோ அதை நீங்கள் ரன் பண்ண பிறகு autohotkey வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து வந்து நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை டவுன்லோட் பண்ண போகிறோம். ஸோ இதில் இருக்கிற இந்த ஸ்கிரிப்ட் தாங்க. ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் நார்மலாக கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் கூகுள் டிரைவ் ஃபார்மேட்டில் தான் அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஓகே, இட்ஸ் டவுன்லோடிங். இது வந்து டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ இது வந்து இப்போ டவுன்லோட் ஆகிட்டு. ஸோ நாங்கள் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபைலுக்குள்ளே வந்துடலாம். ஸோ டவுன்லோட்ஸுக்குள்ளே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கர்சர் ஹைலைட்டர் இந்த இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு செய்ய வேண்டியது ஒன்று தான், ஹாட்கீஸ் வந்து நீங்கள் autohotkey வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இது ஓட்டோவாக ரன் ஆகும். ஸோ நீங்கள் இதுக்கு செய்ய வேண்டியது ஜஸ்ட் வந்து டபுள் கிளிக் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் வந்து அப்பியர் ஆகும். ஸோ
இதுக்கு வந்து நீங்க இதை பற்றி எந்த விதமான ஒரியும் இல்லை. இது வந்து ஆட்டோ ஹாட்கீல வந்து ரன் பண்றதுக்காகவும், இது வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்மேட்டில் இருக்கிறபடியா இதை வந்து நீங்க சாஃப்ட்வேர் ஃபார்மேட்டுக்கு மாத்துறதுக்கு ரன் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குது. இந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஹாட்கீ இதுதான் அந்த இது. ஸோ இது வந்து ரன் ஆகிறதுக்கு பெர்மிஷன் கேட்குது. ஜஸ்ட் நீங்கள் ஜெஸ்ஸை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா காணும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹைலைட்டர் அப்ளை ஆகிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, கலராக இருக்குது, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் மோடிஃபை பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சொல்லி கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து சில ஆட்களுக்கு தானாக அப்பியர் ஆகும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த கோர்னரில் இருக்கிற டயலாக் பாக்ஸுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் அப்பியர் ஆகும். இந்த இடத்துல வந்து கர்சர் ஹைலைட்டர். ஸோ இதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் வரும். இதாவது இது வந்து எக்ஸிட் வந்து கர்சரை வந்து எக்ஸிட் பண்ணலாம். இது வந்து செட்டிங்ஸ், இது ஸ்விட்ச் டு பிக்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி பிக்சர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி அது ஆல்ரெடி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகும். ஸோ இது வந்து கர்சர் ஃபோக்கஸ் மோட். ஸோ நாங்கள் இப்போ செட்டிங்குள்ளே போயிடலாம், நான் உங்களுக்கு காட்டிடுறேன். இது வந்து இதான் இதில் வந்து வர அந்த இதில் டயலாக் பாக்ஸில் வர ஆப்ஷன். ஸோ இதில் வந்து கர்சர் ஹைலைட், பிக்சர் ஃபைல், ஃபோக்கஸ் சொல்லி நிறைய இருக்குது. ஸோ இதில் கர்சர் ஹைலைட் தான் நாங்கள் இப்போ யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இல்லை எங்களுக்கு தேவையில்லை பிக்சர் ஃபைல் ஏதாவது தேவைன்னு சொன்னால் இது மாதிரி கொடுத்துட்டோம்னு சொன்னால் வரும். இது வந்து பென் மூட்டில் வருது. இப்போ நீங்கள் கிளாஸ் ரூமில் ஏதாவது இப்போ ஏதாவது நீங்கள் ஒயிட் போர்டில் வந்து எழுதி கொண்டு கேக்குள்ளே வந்து இந்த பாவிக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி பென் மூட்டை வந்து நீங்கள் பாவிக்கலாம். ஸோ அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு மோர் கிளாரிஃபிகேஷனாக இருக்கும். இல்லை உங்களுக்கு வேறு பிக்சர் தேவைன்னா கஸ்டம் பண்ணி நீங்கள் அதை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து ஃபோக்கஸ் மோட். ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி யாருக்காவது எதையாவது ஃபோக்கஸ் பண்ணி காட்டணும், ஜஸ்ட் நார்மலாக ஃபோக்கஸ் பண்ணணும், ஸோ அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்குள்ள நீங்கள் இந்த மாதிரி ஃபோக்கஸ் மோட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நாங்கள் இப்போ வந்து ஹைலைட்டுக்கே போயிடுறோம் guys. ஸோ என்னுடைய டாபிக் அதுன்னு சொல்லி அப்படியே அதே மாதிரி கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் இது வந்து பெருசு நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி வெரி ஈஸி டு லேர்ன். ஸோ வெரி ஈஸி சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் இதை உங்களுடைய செல்ஃபாகவே இதை வந்து நீங்கள் கஸ்டம் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஹைலைட் செட்டிங்குள்ளே போயிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஹைலைட் செட்டிங்குள்ளே வந்து இந்த இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் வித் ஹைட், ஒபிசிட்டி, அதோட கலர் எனக்கு இப்போ வந்து ஜெலோ பிடிக்கல, ஒன்று மேக் இட் க்ரீன். ஸோ ஆல்மோஸ்ட் அதே நேரம் இது வந்து கொஞ்சம் டார்க்காக இல்லை, இது ஹைலைட் வந்து எனக்கு கொஞ்சம் டார்க்காக இல்லைன்னு சொல்லி சொன்னால் இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். நான் வந்து இதில் ஒரு 150 கொடுத்துட்றேன். ஸோ 150 இது வந்து நார்மலாக இருக்குது. அதே நேரம் எனக்கு இந்த வந்து ஹைலைட்டர் வந்து ஓவர் பிக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது நான் கொடுத்துடலாம். ஸோ நான் இதில் வந்து ஒரு 70, ஸோ நான் இதில் ஒரு 70 கொடுத்துட்றேன். அதே மாதிரி இதையும் 70 ஆக்கிடுறேன். ஸோ இன்னும் நார்மலாக இருக்குது. ஸோ இதுவும் ஓகே. இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸோ இது வந்து எடிட் ஆகும். ஸோ உங்களுக்கு இதுவும் காணாது, இல்லை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டார்க்காக வேணும்னு சொன்னால் ஒரு 180 ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் அது அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கொண்டிருக்கும். இதில் நீங்கள் கலர் மாற்றலாம். ஸோ விசிபிலிட்டி, ஹைட், வித் எல்லாமே இதில் வந்து எடிட் பண்ணி கொள்ளலாம். அதே நேரம் இது ஹைட் லெஃப்ட் கிளிக். ஸோ நீங்கள் லெஃப்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த விதமான மாற்றமும் வந்து வராது. ஸோ நீங்கள் இது அதாவது டூ நத்திங் வென் யூ லெஃப்ட் கிளிக். ஸோ நீங்கள் இதை வந்து ஸோ டிஃப்ரெண்ட் ஹைலைட் இது வந்து நீங்கள் உங்களுடைய வேறு இப்போ இதை கொடுத்தோம்னு சொன்னீங்கன்னா பாருங்க, நான் கிளிக் பண்ணும்போது இது ஒரு பிங்க் கலருக்கு மாறுது. ஸோ இதுவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கொள்ளலாம் வித் அண்ட் இந்த ஒபசிட்டி. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த விதத்தில் இருக்கணும்னு சொல்லி நீங்களும் மாற்றிக்கொள்ளலாம். இது கலரும் கூட நீங்கள் கிளிக் பண்ணிக்கொள்ள மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதுக்கு நீங்கள் வேணும்னா லெஃப்ட் கிளிக் பண்ணிக்கொள்ள உங்களுக்கு ஏதாவது பிக்சர் வரணும்னு சொன்னால் நீங்கள் அதையும் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ பிக்சர் அது உங்களுடைய ஒன்மேட்டுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணும்போதும் என்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதில் ஹைட் ரைட் கிளிக்கு சொல்லி பிக்சர் கொடுத்துருக்கேன். ஸோ சாரி டிஃப்ரெண்ட் கலர். ஸோ இதில் நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணும்போது இது வேறொரு டிஃப்ரெண்ட் காட்டுது. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் கிளிக், இது ரைட் கிளிக், இது லெஃப்ட் கிளிக், இது ரைட் கிளிக். ஸோ இதுவும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம் பண்ணிக்கொள்ளலாம். இது பிக்சர் செட்டிங். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிக்சர் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொன்னால் இப்போ ப்ளூ பென், க்ரீன் பென் இருக்குது. கஸ்டம் ப்ரொஃபைல் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணி அதுக்கேற்ற செட்டிங்ஸ் வந்து இதில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி ஃபோக்கஸ் செட்டிங்கு நீங்கள் ஃபோக்கஸுக்கு அங்கே மேல் ஜென்ரல் இதில் வந்து ஃபோக்கஸுக்கு மாற்றினீங்கன்னு சொன்னால் தான் இந்த செட்டிங்ஸ் வந்து அவைலபிள் ஆகும். ஸோ அதில் ஹைலைட் பண்ணுற கலர் அதுகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். இது வந்து நார்மல் தான். அதோட இப்போ ஹாட் கீஸ். ஸோ ஷார்ட்கட் கீஸ் இது வந்து நீங்கள் இப்போ இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஓப்பன் பண்ணி ஆன் பண்ணேன்னு சொன்னால் நார்மலாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஹாட் கீஸை நீங்களே செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நான் வந்து ஒன் ஆஃப் பண்ணுறதுக்கு Ctrl+A
கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னா ஹைலைட்டர் போயிருங்க. திருப்பி கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன்னு சொன்னால் ஹைலைட்டர் வந்துடும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டம்ஸை நீங்கள் உங்களுடைய ஹாட்கீஸை மேட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு ஈஸியாக ரிமெம்பர் பண்ணிக்கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற ஹாட்கீஸை வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுடைய செல்ஃபாக. ஸோ தட்ஸ் இட் கைஸ். மற்றது இன்னொன்று உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். நான் யூஸ் பண்ணது ஓபிஎஸ். ஸோ ஓபிஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த கீ தெரியுதான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தெரிகிறபடியாக தான் உங்களுக்கு கண்டிப்பாக இது நல்ல வடிவாக இதாண்டுது. ஸோ இது வந்து எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ நான் இதில் வந்து ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் மவுஸ் ஹைலைட்டர் வந்து நீட்டாக வேலை செய்யுதா அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துடலாம். வெயிட் கைஸ், வெயிட். ஓகே. ஸோ இதில் ப்ராப்பர்ட்டிஸுக்குள்ளே போயிட்டோம்னு சொன்னால் இதில் வந்து டிஸ்பிளே மெத்தட். ஸோ இதில் கேப்சர் கர்சர்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு டயலாக் பாக்ஸ் இருக்குது, கேப்சர் கர்சர். ஸோ நாங்கள் இதை எடுத்து விட்டோம்டா சொன்னால் எங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் எங்களுக்கு வெளியே கேப்சர் அதாவது கர்சர் தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் உள்ள ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கர்சர்ன்ற இது தெரியாது, ஜஸ்ட் வந்து ஹைலைட்டர் மட்டும்தான் தெரியும். ஸோ இதில் வந்து இது வந்து கொஞ்சம் இது நான் செட்டிங் செஞ்ச பிறகு எனக்கு கர்சர் வரையில்லை அந்த மாதிரின்னு சொல்லி நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண அப்புறம் கர்சர் வரையில்லைன்னு சொல்லி என்னோட சண்டைக்கு வரக்கூடாது கைஸ். இதுதான் பிரச்சனை. இது வந்து நீங்கள் இப்போ உங்களுடைய ஓன் மேட் இது நான் ஓபிஎஸ் யூஸ் பண்ணுறபடியாக இதில் வந்து கேப்சர் கர்சர்னு சொல்லி இதில் வந்து இருக்கிறபடியாக இந்த பாருங்கள் கர்சர் வருது. இதில் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் கூட ஏதாவது ஒரு சின்ன இக்கு இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை போய் இருக்கும் கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்ளுங்க இது டிக்கில் இருக்கான்னு சொல்லி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ ஹெல்ப்பாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். என்னுடைய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்டு அட்வைஸ் பண்ணுங்கள் என் காமெண்ட் பாக்ஸில் என்ன மாதிரி நான் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்னுடைய சேனலில் என்னுடைய ரெக்கார்டிங்ஸ் ஆர் சம்திங் whatever என்னத்தை நான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு அட்வைஸ் பண்ணுங்கள் கைஸ். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் இந்த டெக் சேனலுக்கு யூடியூபுக்கு பிகினர் கிடையாது, பட் இந்த டெக் சேனலுக்கு வந்து நான் ஒரு பிகினர் தான். ஸோ அட்வைஸ் மீ, ப்ளீஸ் பி வித் மீ அண்ட் சப்ஸ்கிரைப் மீ, சப்போர்ட் மீ. தேங்க்யூ கைஸ்.